கரிகாலன் தென்றல் ரேப் பண்ணப்பட்ட மேட்ரு வெளில வரக்கூடாதுன்னு அதை தேர்ட் பார்ட்டி சம்பவமா மாற்றி சரண்டாங்க. சார் உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க சார். இப்போ நீங்க பேரை சொன்னாதான் நான் அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியும் சார். தென்றல் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்டையும் அவங்க அப்பா குத்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டையும் இயர்லி ப்ரூஃபா சப்மிட் பண்ணா ஹைகோர்ட்ல இயரிங்க்கு கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஃபரோல இயரிங்க்கு கூப்பிடுவாங்கன்னு கிஃப்ட் மரியா சொன்னாங்க. ஹலோ ஐயோ இவனா ஒரே நிமிஷம் ஐ லவ் யூ சிஸ்டர். வாட் வாவ், இது என்ன புது டெக்னிக்கா? அப்படி இல்ல மாமா வாங்க மேட்டடா. ஓ வாடா காப்பாத்துறதுக்கு புது டெக்னிக்கா? ஐயோ அதெல்லாம் இல்ல சிஸ்டர். ஏய் நீ ஏன்டா என்ன சிஸ்டர்? ஆமா நீ ஏன்டா ஏன் சிஸ்டர்னு கூப்பிடுற? டேய் சொல்லுடா. டேய் டெண்டர் சிஸ்டர் ரேப் பண்ணிட்டாங்கடா. உங்க அண்ணன் போயினுங்கடா. வாடா போலாம். சீக்கிரம் வாடா போலாம். ஏய் அம்மா எங்கடா? கால்ரா தொட்டு வந்துரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா. சீக்கிரம் வாடா. அப்பா தைரியம் வருமா? என்னமா நீ கலரா பேஷன்ல வெளில சுத்திட்டு இருக்காங்க, அதுக்கு தான் வார்டு கொடுத்துருக்கல. இப்ப கூட்டு போயிடுறேன். வேலை பாருமா. கரிகாலா உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்டா. நான் முன்ன மாதிரிலாம் இல்லை, திந்துட்டேன். சிரிக்காதடா, சாவச்சு நான் சிரிக்காத. இந்த வருஷத்துல பெரிய காமெடி சொல்லிருக்கேன், அப்புறம் நான் சிரிக்காம இருக்க முடியும்? நீ திருந்திட்டியா நான் நம்பணுமா? நானா கேனப்பைலா? சரி சொல்லு. நிறைய காமெடி இருக்கும் போலியா? சொல்லு சொல்றா. மறக்க முடியாத சில விஷயங்களை தவிர்த்துட்டு மொத்தமா மாறிட்டேன். புரியுது, நான் திந்திட்டானா அது அவன் வாயில சொன்னானா அந்த மாதிரி தானே சொல்லுங்க இருக்கும். அப்படிதான் இருக்கும். நீ ஜெயிலுக்குள்ள கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யற, சந்தோஷமா இருக்கிறான்னு தெரியல, நான் நிம்மதியா இருக்கிறேன். ஏதோ உருப்படியா பண்ற மாதிரி. சென்னை வாசியா இருந்தவனே விவசாயத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைனாலும் நான் நல்லா வேலை செய்யறேன்னு சூப்பரண்ட் கூட நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கினாரு. போட்டோ எடுத்தாங்க. அது இன்னைக்கு சாயந்தரம் மாலை மலர் பேப்பர்ல வருதுடா. ஓ மூஞ்சி பேப்பர்லையா? அது வந்தவொன்னு அம்மா போன் பண்ணி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன்டா. அது எனக்காண்டி ஒன்று பண்றியா? டேய் எனக்காண்டி ஒன்று பண்றியா? அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் அம்மா கண்ணு கிட்ட காமிச்சு பக்கத்துல வச்சிடுறியா? அது இங்கதான் இங்கே இருக்குது. நம்மளால சிரிச்சு பார்த்து நிற்குது. ஆனா எனக்கு அவட ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும்டா. வாழ்க்கையில மொத்த தடவை உன்னை பார்த்தா எனக்கு பாவமாகுதுடா. அது புடுறா, நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி அம்மா நான் மட்டும் எவ்வளவு பிடிக்குது தெரியலையடா. தெரியலையே. அவன் கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்ததை வச்சு லயாஸ் பேரடாக்ஸ் பண்ண சொல்கிறேன். சரிப்பா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்க மேடம். கோவலன், அப்புறம் எனக்கு ஒரு சின்ன லீடு ஒன்று கிடச்சிருக்கு. உன்னுடைய ஃபோன் நம்பர் 97 10 658 657 தானே? ஆமாம் மேடம். அந்த நம்பர் 7ல் முடியுதுல்ல, ஆனால் அது 4ல் முடியறதா நீ கொஞ்சம் கோர்ட்டில் போய் சொல்லணும்ப்பா. ஹலோ கவி, நான் சொல்கிறத நீ கேளு. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். உங்கள் அம்மா பணத்தை நான் அடகாத்துட்டு இருக்கேன், அண்ணனும் தம்பி இஷ்டத்துக்கு ஆடுறீங்க.
இதுல நீ எனக்கு தேவார்த்தை வேற சொல்லி திட்டுறல. அந்த ஐஸ் பாக்ஸ் வச்சு ஆஃப் பண்ணுறேன். டேய் அப்படி பண்ணா அழுகிறது அதிகமே ஃப்ளஷ்டு பெருசாயிடும்டா. அதான் அந்த ஃபோட்டோவை நாளைக்கு ஜட்ஜ் கிட்ட காமிச்சு சிம்பத்தி பண்ணி தான் ஃபரோலாம். டேய் என்னடா உங்க அண்ணன் மாதிரியே பேசுற நீ? ஆமாம் இப்போ நான் தான் அண்ணன், அதனால நான் சொல்கிறத செய். முடியாது. மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்துட்டு என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஏய் ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்க்காதீ. நம்மளாடி உடம்பு கீச்சோம் தானே ஆச்சு. அப்படியே இருந்தாலும் இப்படியே சுடு கடையை திரும்ப முடியும். எப்படி இருந்தாலும் தைச்சு தான் ஆகும். இந்த பார்க்கவி எனக்கு இதை விட்டு அவனை பழி வாங்கிறதுக்கு வர வாய்ப்பே இல்லை. இப்படிதான் அவன் என்னை திருச்சி கோட்டில் மானபங்கம் படுத்தி தோக்கடிச்சான். இப்போ மதுரை கோட்டில் நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க போறேன். டிக்கோலாம் முட்டாள். உங்க அண்ணனுக்கு பரோல் கிடைக்காததுக்கு நீ தாண்டா காரணம். என்ன அமைதி ஆயிட்ட? உங்க மாமாவும் பெரியப்பாவும் சண்டை போடுறாங்கன்னு கூப்பிட வந்தப்போ உள்ள நீ பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். வேற என்ன, அந்த நாய்க்கு நான் பிச்சை போடதான் அவனை என் காலில் உழ வைக்கணும்ல. கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்லிடுங்க. நீ அவர்கிட்ட சொல்லாம கூட ஈஸியா பரோல் எடுத்துக்க முடியும். ஆனா நீ அவரோட பெரியவன் காட்ட நினைச்சதுதான் உனக்கு பிரச்சனையா போச்சு. உன் தம்பி கோவலன் தான்ப்பா பெரிய மனசு பண்ணி உன்னை பெரோல் எடுக்கிறான். நீ என்னடா எனக்கு பிளான் போடுறதுன்னு அவரு தனியா ஒரு பிளான் போட்டாரு. உன் ஈகோனால, உன் நக்கல் சிரிப்பால, ஒரு சாதாரண கேஸ் சந்தேக கேஸ் ஆக்கணும்னாலதான் உங்க அண்ணனுக்கு பரோல் கிடைக்கலன்னு ஏன்டா அவன் மரமடிக்கு உரைக்க மாட்டேங்குது? உனக்கு என்ன, உங்க அம்மாக்கு நீ எப்பேற்பட்ட புள்ளன்னு தெரியணும் அதானே? இன்னைக்கு காலையில நீ பீஃப் கூட சண்டை போட்டப்ப அந்த மேரி அம்மாவோட ஒப்பாரி நீ கேட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் கேட்டேன். என்னாச்சு? கொஞ்சம் புரியுமா பாருங்க. பண்ணுகிறா என்னாச்சுமா? தண்ணி கொடுங்க. இந்த என்னடி இந்த பையன் இப்படி முறுக்கின்னு திரியறான்? அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. அது என்னமோ பிளம்பர் வேலை செஞ்சுன்னு ஒழுங்கு மரியாதை சுத்தின்னு தெரியுது. நான் அவனை விட அவங்க அண்ணன் மேலதானே அதிகமா பாசமா இருக்க மாதிரி தோணும். இந்த அளவுக்கு கூட பொறாம இல்லைன்னா அது ஏன் பிள்ளையே இல்லை. உங்க அம்மா கிட்ட இருந்து தூரமா இருக்க நினைச்சாலும் அவங்க உன்னை அப்படி நினைக்கல பாத்தியா? ஏன்னா அவங்க உன்னை பக்கத்திலே தாண்டா வச்சிருந்தாங்க. எட்டுனா இடிச்சுக்கிற அளவுக்கு. இத்தனைக்கும் அவங்க சாவுல கூட. ஆனா இந்த ஈகோட உங்க அண்ணனை ஜெயிக்கணும்னு நினைச்சா பரோல் கிடைக்காது. ஈகோ தூக்கி போடு. அவர் அண்ணனா நினைச்சாதான் பரோல் கிடைக்கும். Gross. What the hell is this? Mr. Kovlan. இப்ப பதில் சொல்வீங்களா மாட்டீங்களா மிஸ்டர் கோவலன்? அது என்னன்னு கேக்குறீங்களாமா? அது ஒரு விதமான அழுகலுங்க. இங்கிலீஷ்ல கூட காஃபி எது சொன்னாலே டிஸ்கம்போசிஷன். டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் அதாங்கய்யா. டீகம்போசிஷன். நீங்க சொல்லுங்க. அதான் யுவர் ஆனர், ஜெயில் சூப்பரண்ட் ஐயா ஸ்ட்ராங்லி டினைட் தி கிராண்ட் ஆஃப் பரோல். திருச்சி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடந்த ப்ரொசீடிங் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணிருக்கேன் மேடம். எங்க கொடுங்க. previous summary but sign எதுக்கு புது பரோல் பெட்டிஷனை once more சைன் பண்ணி கொடுத்திருக்காரு? சாரி மேடம், ஐயா தான் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி சொல்ல சொன்னாரு. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு டியூட்டியா தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாராம். இதையும் ஒரு டியூட்டியா தான் ரிப்போர்ட் பண்றாராம். He wants to be clean on your honor. ஏன்னா கன்சர்ன் அக்யூஸ் சில மாசங்களுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கிற கரும்பு தோட்டத்துல எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணி கையும் களமும் பிடிச்சிருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவர் தப்பிக்க முயற்சி பண்ணவே இல்ல. மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேடம். ஏய் இரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவர் தப்பிக்க முயற்சி பண்ணவே இல்ல. இது என்ன புது கதையா இருக்கு? இல்ல யுவர் ஆனர், புது கதை இல்ல, இதுதான் உண்மை. அப்ப அவரு அந்த கரும்பு தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணாரா? அது யுவர் ஆனர், அவர் மலம் கழிக்க சென்றார். இல்ல யுவர் ஆனர், இது ஜோக் இல்ல. உண்மையிலே அவர் வெளிக்கு போய் மலம் போக தான் போனார். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். இருக்கீங்க நீங்களாம் போனதே கிடையாதா? நிறுத்துங்கடா. கோவலன். சரிங்க மிஸ்டர் கோவலன், கரிகால வாழ்க்கையில் எதுவுமே வெளில சொல்லாம இல்லை தெரியுமா? இப்படிலாம் செஞ்சா நாங்களாம் எப்பதான் வெளில பேசுறது? கோவலன்
உங்க வாயை வச்சா தான் பேச முடியும்ல மிஸ்டர் கோவலன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் நான் அவன் தம்பி மேடம்